إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு விளக்கம் கிடைக்கிறது என்று சொன்னால், தான் வாழக்கூடிய வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு தான் இருக்கிறது, நான் தொழக்கூடிய தொழுகை குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு படித்துதான் நான் செய்கிறேன், நான் பிடிக்கிற நோன்பு, நான் கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொருளாதாரம், நான் நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து படித்துதான் நான் செய்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்ல முடியுமாக இருந்தால் அது அல்லாஹ் அருள் புரிந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம். அல்லாஹ் இறக்கப்படுகிற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற போகும்பொழுது எங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுது, நாங்க நபிகளார பின்பற்றி தான் குனூத் ஓதுறோம், நீங்க எப்படி அதை பிழைன்னு சொல்லுவீங்க? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? எனவே சுபகுல குனூத் ஓதுறது நபி வழிக்கு உட்பட்டதா என்று நாங்க பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில குனூத் என்பது சம்பந்தப்படுது. எப்படி சம்பந்தப்படுதுன்னு சொன்னா, நாங்க புகாரில வரக்கூடிய நிறைய ஹதீஸுகளை பார்க்க முடியுது. சஹாபாக்கள்ல ஒரு கூட்டத்தை ஒரு சாரார் ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போறாங்க. முஸ்லிம்களை போல வந்து நடிச்சு சஹாபாக்கள் குர்ராக்கள்னு சொல்லப்படுறோம், குர்ஆனை பாடமாக்கி இருந்தவங்க, அவங்கள அழைச்சி கொண்டு போய் இடை நடுவுல கொண்டு போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 நேர தொழுகையிலையும் அந்த கூட்டங்களை சபிச்சு குனூத் ஓதுறாங்க. என்ன செய்றாங்க? குனூத் ஓதுறாங்க. அதுல வரக்கூடிய வார்த்தை என்ன? இப்படியே வருது. எப்படி? புகாரில நீங்க பார்க்கலாம், 957வது ஹதீஸ் பார்க்கலாம், 956வது பார்க்கலாம், 3863 3863வது பார்க்கலாம். இதுல எல்லாம் என்ன வரும் சொன்னா, அந்த சம்பவம் வரும். குர்ஆக்களாக குர்ஆனை பாடமாக்கி இருந்த சஹாபாக்கள் அழைச்சி சென்று ஒரு முஷ்ரிக்கீன்கள் ஒரு கூட்டம் கொண்டு போட்டாங்க. அவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினாங்க. எந்த தொழுகையில ஓதினாங்க நீங்க பார்க்கலாம், புகாரில பார்க்கலாம், சுபஹ் தொழுகையில ஓதினாங்கன்னு பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு பார்க்கலாம், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர்லயும் சுபஹ்லயும் மக்ரிபிலையும் ஓதினாங்கன்னு வருது. அதே போல உங்களுக்கு சுனன் அபீ தாவூதுல பார்க்கலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மாத காலம் தொடர்ச்சியாக லுஹரிலும் அஸரிலும் மக்ரிபிலும் இஷாவிலும் சுபஹ் தொழுகையும் ஓதினாங்க, குனூத் ஓதினாங்கன்றது பார்க்க முடியுது. அதே போல புகாரில முஸ்லிம்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையை போல நான் உங்களுக்கு தொழுது காட்டுறேன் என்று சொல்லி போட்டு அவங்க தொழுது காட்டுறாங்க. தொழுது வரும் பொழுது லுஹருடைய கடைசி ரக்காத்திலையும் இஷாவுடைய கடைசி ரக்காத்திலையும் சுபஹுடைய கடைசி ரக்காத்திலையும்
சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி போட்டு மூமின்களுக்கு துஆ கேட்கிறாங்க, காஃபிர்களுக்கு பதுவா செய்றாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இப்படி செய்ததை நான் பார்த்தேன். இதெங்க பார்க்கலாம்? புகாரியில 764, முஸ்லிம்லையும் உங்களுக்கு குனூத்துடைய பாடத்திலிருந்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஹதீஸ் எல்லாம் என்ன சொல்லுது? ஏராளமான ஹதீஸ் காட்டலாம். என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில குனூத் ஓதினாங்க. எதுக்காக ஓதினாங்க? சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அநியாயமா கொலை செய்யப்பட்ட பொழுது கொலை செய்த அந்த காபிர்களை சபிச்சு லஅனத்து செஞ்சு பதுவா செஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? குனூத் ஓதினாங்க. அதே போல சில முஸ்லிம்களை கொண்டு போய் மக்காவுல சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. அவர்களுடைய விடுதலைக்காகவும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அந்த குனூத்துல ரசூல் இதைத்தான் பார்க்க முடியுது. எதுலெல்லாம் ஓதினாங்க? சுபகுல மட்டும் ஓதினாங்களா? இல்ல, சுபகுல, லுஹர்ல, அசர்ல, மக்ரிப்ல, இஷால எல்லாத்திலையும் 5 நேர தொழுகையிலையும் ஓதினாங்கன்றத புகாரி முஸ்லிம் எல்லாத்திலையும் வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா, சுபகுல மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்களா? இதுதான் இந்தக்குள்ள பிரச்சனை. சுபகுல மட்டும் ரசூலுல்லாஹ் ஓதினாங்களான்னு சொன்னா ஒரே ஒரு ஹதீஸ் வருது. ஒரே ஒரு ஹதீஸ்னா பல வழியில வருது. ஆனா ஒரு அறிவிப்பாளர் சம்பந்தப்படுறார், அபூ ஜஅஃபருர் ராஸி. அபூ ஜஅஃபருர் ராஸி இவர் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரே அறிவிப்பாளர் வரிசையில வருது. எப்படி அந்த ஹதீஸ் வருது? அப்துர் ரஸாக் முஸ்னஃப் இப்னு முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? அதே போல அஹ்மதுல வருது. எப்படி வருது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் குனூத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை அறிவிக்கிறதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதன்மை இடம். விளங்குதா? அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்களாம், எப்படி? மாஸால ரசூலுல்லாஹ் யக்னுத்து ஃபில் ஃபஜ்ரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுகையில ஓதிக்கொண்டே இருந்தார்கள், குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எதுவரைக்கும்? ஹத்தா ஃபாரக துன்யா, இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரையிலே, மௌத்தாகும் வரையில என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹில மட்டும் குனூத் ஓதினாங்கன்னு யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது, இன்னும் ஒரு சில கிதாப்ல வருது. எல்லாம் யார் வழியா வருது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ரபீ இப்னு அனஸ் என்றவர் அறிவிக்கிறார். ரபீ இப்னு அனஸை தொட்டும் அபூ ஜஅஃபருர் ராஸி என்றவர் அறிவிக்கிறார். அவரை தொட்டும் அப்துர் ரஸாக் என்றவர் அறிவிக்கிறார். இதுதான் அறிவிப்பாளர் வரிசை. இந்த ஹதீஸை பொறுத்த வகையில முதலாவது இந்த ஹதீஸில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது புகாரி முஸ்லிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அறிவிப்புக்கு முரணாக வருது. முதலாவது விஷயம் என்ன? இங்க அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகளார் மரணிக்கும் வரையில் சுபகில் குனூத் ஓதினார்கள். இதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியில முஸ்லிம்ல வருது. எப்படி தெரியுமா வருது? பாருங்க, இத நேரடியா மறுக்கக்கூடியதா வருது. எப்படி? ஆசிம் என்பவர் சொல்கிறார், நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று குனூத்தை பற்றி கேட்டேன். எப்படி கேட்டேன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, குனூத்துன்றது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்தது. எப்படி இருந்தது? ருக்குவுக்கு முன்னாலயா ருக்குவுக்கு பின்னாலயா? அவங்க சொல்றாங்க, கால கபுலஹு, ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு முன்னாலதான் குனூத் இருந்தாங்க. அது குனூத் இருக்கிறது. விளங்குதா? குனூத் ஓதுறதல்ல, குனூத் இருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த யார ஆசிம் என்றவர் சொல்றாரு, நீங்க அப்படி சொல்லலையாமே, எங்களுக்கு சிலர் சொல்றாங்க நீங்க சொன்னீங்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்குவுக்கு பின்னால் குனூத் ஓதினதாக சொன்னீங்களாம். இப்ப பின்னால வந்து ஹதீஸ் இந்த கருத்தை தான் சொல்றாங்க. ருக்குவுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் குனூத் ஓதியதாக அனஸாகிய நீங்க சொல்றதா எங்களுக்கு சொல்லப்படுது. அப்படி கேட்ட நேரம் அவங்க ஒரே அடியா சொன்னாங்க, ஃபகால கதப, ருக்குவுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் குனூத் ஓதினாங்கன்னு நான் சொன்னதாக சொல்றவர் இருக்கிறாரே அவர் பொய் சொல்றாரு என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. இன்னமா கனத்த ரசூலுல்லாஹ் பஅத ருக்குஇ ஷஹரன், ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு பின்னால குனூத் ஓதினது 1 மாசம்தான். விளங்குதா? சப்ஜெக்ட் விளங்குதா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சுபகுல குனூத் ஓதுறதுக்கு ஹதீஸ் இருக்குதா? ஒரே ஒரு ஹதீஸ் வருது, அபூ ஜஅஃபருர் ராஸி வழியாக வருது. யாரு சொல்றா? அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் மௌத்தாகும் வரையில் குனூத் ஓதினார்கள் சுபகுல. வருதா இல்லையா? இப்ப அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் கேட்கப்படுது, நபிகளார் ருக்குவுக்கு பின்னால குனூத் ஓதினதாக நீங்க சொன்னீங்களாமே, அது உண்மையான்னு கேட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தடுப்புல சொல்றாங்க, அது பொய். அப்படி நான் சொன்னேன்னு சொல்றேன்னா பொய்.
நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்குவுக்கு பின்னால அதுவும் சுபஹ் தொழுகையில 1 மாத காலம் குனூத் ஓதினாங்க. எவ்வளவு காலம்? அதுவும் எதுக்காக ஓதினாங்க தெரியுமா? அவங்க அப்படியே சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சுமந்திருந்த ஏழை சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தார அனுப்பி வச்சாங்க. 70 லட்சம் பேர். அவங்கள முஷ்ரிக்கீங்கள் கொண்டு போட்டாங்க. அவங்கள சபிச்சு ரசூலுல்லாஹ் 1 மாத காலம் குனூத் ஓதினாங்க. அந்த 1 மாசத்தோட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சு போட்டாங்க? குனூத்த நிப்பாட்டிட்டாங்கன்னு யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது புகாரில முஸ்லிம். எப்படி பாருங்க, இன்னொரு ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் சுபஹ்ல குனூத் ஓதினாங்களா? ஆம் ஓதினார்கள். எப்போ ஓதினாங்க? பஅதர் ருகூஇ யஸீரன், ருகூக்கு பின்னால கொஞ்ச நாள் தான் ஓதினாங்க. அந்த கொஞ்ச நாள் எது? ஒரு மாத காலம். கொஞ்ச நாள்ன்றது எவ்வளவு? 1 மாத காலம். அதே போல பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு கேட்கப்படுது, குனூத்தை பத்தி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுகையில 1 மாத காலம் குனூத் ஓதினாங்க. எதுக்கு ஓதினாங்க? யதுஉ அலா அஹ்யா மின் அஹ்யாஇல் அரப், அரபிகள்ல ஒரு சில கூட்டத்துக்கு எதிராக ஓதினாங்க. அவங்க யாரு? ரிஅல் என்ற கூட்டம், தக்வான் என்ற கூட்டம், உஸையா என்ற கூட்டம், பனு ஹய்யான் என்ற கூட்டம். இந்த கூட்டங்களை சபிச்சு ரசூலுல்லாஹ் 1 மாச காலம் குனூத் ஓதினாங்க, சுபஹ்ல ஓதினாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க? சுபஹ்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாவும் வரைக்கும் ஓதினன்னு சொல்றது பொய்ன்னு சொல்றாங்களா இல்லையா? பொய்ன்னு சொல்றாங்களா இல்லையா? அதை உங்களுக்கு பார்க்கலாம், புகாரில 957 ஹதீஸா பார்க்கலாம். அதே போல சுபஹ்ல ரசூலுல்லாஹ் ஓதினது எவ்வளவு காலம்? 1 மாத காலம். யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு. இந்த புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸுக்கு நேர்முரணாக எந்த அனஸ் ரலியல்லாஹு பொய் என்று சொன்னாங்களோ அதே அனஸ் ரலியல்லாஹுடைய பேரை பயன்படுத்தி அபூ ஜஅஃபர் ராஸி வழியாக மௌத்தாகும் வரையில ஓதினதாக வருது. எதை ஏற்கிறது? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில வரக்கூடிய 1 மாதம் ஓதினாங்கன்றதை எடுக்கிறதா அல்லது மௌத்தாகும் வரைக்கும் ஓதினாங்கன்றதை எடுக்கிறதா? எது எடுக்க போறீங்க? 1 மாதம். ஏன்? அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட வாயால சொல்றாங்க, யார் 1 மாதத்தை விட கூட ஓதினன்னு சொல்றாங்களோ அவன் பொய் சொல்றான். அப்படியே சொன்னாங்களா இல்லையா? அப்படியே ஒரு ஃபகால கதப, அவன் பொய் சொல்றான்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இந்த ஹதீஸை பொய்யாக்கணுமா? இந்த ஹதீஸ் பொய்ன்றதை நாங்க சொல்லணுமா? இந்த ஹதீஸ் மௌத்தாம் வரையில் ஓதினாங்க நாங்க சொல்லணுமா? இல்ல. அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட வாழ்க்கையில சொல்லிட்டு போயிட்டாங்க, அது என்ன? பொய். எனவே முதலாவது அந்த ஹதீஸ் லைஃப்ன்றதுக்கு தீர்மானம், அந்த ஹதீஸ் பொய்ன்றதுக்கு தீர்மானம் யாருடைய கூற்று? அனஸ் ரலியல்லாஹுடைய கூற்று. இரண்டாவது காரணம், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்ல வருது ரசூலுல்லாஹ் 1 மாத காலம் ஓதினாங்கன்னு வருது, அதுவும் 5 நேர தொழுகையில் ஓதினாங்கன்னு வருது. அதுக்கு நேர் முரணா அந்த ஹதீஸ் மௌத்தாம் வரைக்கும் ஓதினாங்கன்னு வருது. எனவே இந்த வழியாலும் அந்த ஹதீஸ் பலவீனம். அடுத்தது, இந்த அபூ ஜஅஃபர் ராஸி இருக்கிறார் தானே, அவரை பொறுத்த வகையில அவர் நம்பகமானவரா? அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர். யாரு? ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் இப்னு ஹஜருல் அஸ்கலானி என்ற அறிஞர், ஹதீஸ் கலையில பேர் போனவர், புகாரிக்கு விளக்க உரை எழுதினவர். விளங்குதா? தல்ஹீசுல் ஹபீர் என்ற அந்த நூல்ல இந்த ஹதீஸை கொண்டு வந்து போட்டு அவர் இந்த அறிவிப்பாளரை பத்தி சொல்றார். அபூ ஜஅஃபர் ராஸியை பொறுத்த வகையில அவரை நிறைய உலமாக்கல் அவர் அதிகமாக தவறு விடக்கூடியவர். அவரை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? யஹிமு கசீரன், அதிகமா தவறு விடுவார், மாத்தி மாத்தி சொல்லுவார். விளங்குதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்கள தொட்டு வந்திருக்கிற செய்தியெல்லாம் 1 மாசம் ஓதினாங்கன்னு வருது, அப்படித்தானே? அதுவும் 5 நேர தொழுகையில ஓதினாங்கன்னு வருது. ஆனா இந்த அபூ ஜஅஃபர் ராஸியோட செய்தி மட்டும் எப்படி வருது? மௌத்தாம் வரைக்கும். ஆனா இவரை பத்தி சொல்லப்பட்ட விமர்சனம் இதான், யஹிமு கசீரன், அதிகமா என்ன செய்வாரு? பிரட்டி அறிவிச்சுடுவாரு. அப்ப இவரை ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலுமா? நம்பகமானவர்களுக்கு எதிராக இவர் சொன்னா ஒரு காலம் என்ன செய்யலாது? ஏற்றுக்கொள்ளல். அதே போல பாருங்க, தஹ்தீபுன்றதும் இப்னு ஹஜர் அஸ்கலானியோட கிதாப். அதுல அவங்க சொல்றாங்க, வகால இப்னு ஹிப்பான் என்றது ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், அவங்களுக்குன்னு ஒரு இப்னு ஹிப்பான் ஒரு கிதாபும் இருக்குது. அவங்க சொல்றாங்களாம், கான அபூ ஜஅஃபர், இந்த அபூ ஜஅஃபர் இருக்கிறார் தானே, எது இந்த சுபஹ் குனூத்ல வரவர் இருக்கிறார் தானே, இவரை பொறுத்தவரையில் யன்ஃபரிது அனில் மஷாஹீரி பில் மனாகீரி. எப்படி அழகான வார்த்தைன்னு பாருங்க.
இவரை பொறுத்த வகையில நம்பகமானவர்களை தொட்டு, யாரை தொட்டு? ஷேகுமார்களை தொட்டு, உஸ்தாதுமார்களை தொட்டு நிராகரிக்கப்பட்ட செய்தி எல்லாம் அறிவிச்சிடுவாரு. யாரு? இந்த அபூ ஜஅஃபர் ரஹதியை பத்தி இப்னு ஹிப்பான் என்ற அறிஞர் கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இந்த அபூ ஜஅஃபர் இருக்கிறார் தானே, அவர் எப்படிப்பட்டவர்? தண்ட உஸ்தாதுமார்கள்ட்ட இருந்து நிராகரிக்கப்பட்ட பொய்யான செய்திகளை எல்லாம் ஹதீஸா சொல்லிடுவாரு. இப்ப இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட தரது போகுமா இல்லையா? இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட தரது போகுமா இல்லையா? எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஹதீஸ்ல வந்தால் அந்த ஹதீஸை ஏற்க முடியாத மிக பலவீனமான ஹதீஸ். விளங்குதா உங்களுக்கு? சப்ஜெக்ட் விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த சுபஹு குனூத், ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரையில குனூத் ஓதினாங்க என்று வரக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய அபூ ஜஅஃபர் ராஸின்றவர் லேசான பலவீனம் உள்ளவர் அல்ல. யஹிமு கஸீரன், நிறைய தவறு விடக்கூடியவர். நிறைய தவறு விடக்கூடியவர்ன்றதுனாலதான் பல நம்பகமானவர்கள் ஒரு மாசம் ஓதினாங்கன்றத இவர் எது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாரு? மௌத்து வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார். ரெண்டாவது பிரச்சனைன்னா, தண்ட ஒஸ்தாதுமார்கிட்ட இருந்து பொய்யான செய்தியெல்லாம் என்ன செஞ்சிருவாரு? ஒஸ்தாது சொன்னு சொல்லாத செய்தியை விட்டடிச்சுட்டுருவார். அதைத்தான் இப்னு ஹிப்பான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்ன? கான அபூ ஜஅஃபர் யன்ஃபரிது அனில் மஷாஹீரி பில் மனாகீரி. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? தண்ட ஒஸ்தாதுமார்கிட்ட இருந்து பொய்யான செய்தியை, நிராகரிக்கப்பட்ட செய்தி எல்லாம் ஒஸ்தாது சொன்னதாக சொல்லிடுவாரு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவங்கள தொட்டு நம்பகமானவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஒரு மாசத்தோட நிப்பாட்டின்னு சொன்னாங்க. இவர் மட்டும் என்ன சொல்றாரு? மௌத்தா போகும் வரைக்கும். அப்ப இவர் மிக பலவீனமானவர். இந்த ஹதீஸ் தரம் இட்டுக்கட்டப்பட்டது என்று போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை தவிர சுபஹ் குனூத்துக்கு, சுபஹ்ல மட்டும் குனூத் ஓதுறதுக்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் இல்லை. இருக்கிற ஒரே ஹதீஸ் தான். அதுலயும் பாருங்க, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் இந்த இப்னு ஹஜருல் அஸ்கலானி அவங்க இந்த ஹதீஸுக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுது தல்ஹீஸுல் கபீர்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் குனூத் ஓதினாங்கன்ற அந்த செய்தியை சொல்லிட்டு வந்து இத பிரட்டி போடக்கூடிய ஹதீஸ் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மாதம் குனூத் ஓதி போட்டு நிப்பாட்டினாங்கன்னு வருது. ஆதாரபூர்வமான செய்தி வருது. எனவே அது எதை விட பலமானது? அபூ ஜஅஃபர் ராஸி சொல்றாரு மௌத்தாகும் வரைக்கும் ஓதினாங்கன்னு, அதை விட பலமானதுன்னு யார் சொல்றா? தௌஹீத்வாதிகள் சொன்னாங்களா? வஹாபிகள் சொன்னாங்களா? யாரு? இல்ல, ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் இப்னு ஹஜருல் அஸ்கலானி என்பவர் தல்ஹீஸுல் ஹபீர் என்ற நூல்ல அழகாக சொல்றார். விளங்குதா? எப்படி சொல்றாரு? இந்த அபூ ஜஅஃபர் ராஸி மௌத்தாகும் வரைக்கும் ஓதினன்னு சொல்றாங்களே, அதை விடவும் பலமான ஹதீஸ் எது? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க ஒரு மாசத்துல நிப்பாட்டினாங்கன்னு. அது எங்க வரது? புகாரில, முஸ்லிம்ல வரக்கூடியது. விளங்குதா உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னாண்டு? சரி, அடுத்தது இன்னொரு தீர்ப்பு என்ன தெரியுமா? இன்னொரு தீர்ப்பை பாருங்க. ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க? திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், அபூ மாலிக் அல் அஸ்ஜஇ என்ற நபித்தோழர் சொல்றாங்க, நான் என்னுடைய வாப்பாட்ட போனேன். அபூ மாலிக் அல் அஸ்ஜஇன்றவங்க சொல்றாங்க, நான் என் வாப்பா கிட்ட போய் கேட்டேன், இன்னக்க கது சல்லைத்த கல்ப ரசூலில்லாஹ், நீங்க நபிகளாருக்கு பின்னால தொழுது இருக்கிறீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால தொழுது இருக்கிறீங்க, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னால தொழுது இருக்கிறீங்க, அலி ரலியல்லாஹு பின்னால கூஃபாலையும் தொழுது இருக்கிறீங்க. அப்படியே சொல்றார். சொல்லி போட்டு கேட்கிறாரு, நஹ்வம் மின் 50 சனா, கிட்டத்தட்ட 50 வருஷம் தொழுது இருக்கிறீங்களே, அகானு யகுனுதூன், அவங்க சுபஹ்ல குனூத் ஓதுறவங்களா இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? ஐ புனைய முஹததுன், என்ற மகனே அது மார்க்கத்துல புதுசா வந்தது. நாங்க பார்த்தோம், ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, கர்மங்களில் மிக கெட்டது புதுசா வந்தது. இந்த நபித்தோழர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க? நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுவேன், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த 4 கலீஃபாக்களுக்கு பின்னால தொழுவேன், அவங்க யாரும் குனூத்தோதல்ல, இது புதுசா மார்க்கத்துல வந்தது என்று சொல்றது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்குது, பார்க்க முடியுது. விளங்குதா உங்களுக்கு? நசாயில வரக்கூடியது இன்னும் கொஞ்சம் தெளிவா எப்படி பாருங்க. அந்த மாலிக் இப்னு அஸ்ஜஇ அவங்க வந்து வாப்பா கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ், அபூபக்கர் இவங்க எல்லாத்துக்கும் தொழுது இருக்கிறீங்க தானே, இவர்கள் குனூத் ஓதுறவங்களா இருந்தாங்களா என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, யா புனைய இன்னஹா பித்ஆ, முஹதத்னா புதுசி. இதுல எப்படி சொல்றாங்க? நசாயில இன்னஹா பித்ஆ, அது ஒரு பித்அத், புதுசா வந்தது, நபிகளார் வழிமுறையில இல்லாததுன்னு யார் தீர்ப்பு கொடுக்கிறா? வஹாபிகள், தௌஹீத்வாதிகள் அல்ல. யாரு?
ஒரு சஹாபி தீர்ப்பு கொடுக்கறாங்க. எனவே சுபஹ்ல குனூத் ஓதுறது பித்அத். ரசூலுல்லாஹ் ஒரு மாதம் ஓதினது மெய். எதுக்காக ஓதினாங்க? 70 சஹாபாக்களை கொண்டு போய் அநியாயமா கொலை செய்தவர்களுக்கு எதிராக பதுவா செய்தும், மக்கால ஒரு சில முஸ்லிம்கள் கைதியா சிக்கியிருந்தாங்க, அவர்களுடைய விடுதலைக்காகவும் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. எவ்வளவு காலம் செஞ்சாங்க? 1 மாத காலம் செஞ்சாங்க. சுபஹ்ல மட்டும் செஞ்சாங்களா? இல்ல, 5 நேர தொழுகையிலையும் செஞ்சாங்க. 1 மாசத்தோட விட்டாங்க. இது புகாரி முஸ்லிம் எல்லா கிதாபிலையும் வருது. சுபஹ்ல மட்டும் ஓதினாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. எங்க வருது? அஹ்மதுல வருது, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. யார் வழியாக வருது? எந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 1 மாசத்தோட நிப்பாட்டினு சொன்னாங்களோ அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அபூ ஜஅஃபர் ராஸி வழியா வருது. ரசூலுல்லாஹ் மௌத்தாம் வரைக்கும் ஓதினாங்க. இந்த அபூ ஜஅஃபர் ராஸி எப்படிப்பட்டவர்? நிறைய தவறு விடுறவர். தண்ட உஸ்தாதுமார தொட்டு இல்லாத செய்தியெல்லாம் என்ன செய்வாரு? உட்டடிச்சிட்டு போறவர். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? மிச்சம் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட தரத்துக்கு போயிடும். இந்த செய்தியை யாரு சொல்றா? ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் இப்னு ஹஜருல் அஸ்கலானி சொல்றாங்க. அதுலயும் அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க? ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் சொல்றாங்க, இந்த அபூ ஜஅஃபர் ராஸியுடைய ஹதீஸை விட பலமான ஹதீஸ் எது? ரசூலுல்லாஹ் 1 மாசத்துல விட்டாங்கன்றது. ஷாஃபி மதுஹப் அறிஞர் தானே சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? அடுத்த விஷயம், ஒரு சஹாபி தீர்ப்பு கொடுக்கிறார், சுபஹ் குனூத் நபிகளார் காலத்துல இருக்கல்ல, பித்அத். பித்அத்னே சொன்னாங்களா இல்லையா? நசாயி திர்மிதில வரக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சுபஹ் குனூத்ல ஓதுறாங்க தானே, அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். இது இன்னொரு பித்அத். விளங்குதா உங்களுக்கு? சுபஹ் குனூத் ஒரு பித்அத். அந்த சுபஹ் குனூத்ல அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் அப்படி ஓதுறாங்களே, சுபஹ் குனூத் நீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஷாஃபி மதுஹப் பள்ளிக்கு போனாலும் சுபஹ் குனூத்ல எதை ஓதுவாங்க? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் ஓதுவாங்க. இது சுபஹ் குனூத்துக்கு வந்ததா? இல்ல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள், அந்த துஆவை எனக்கு ஓத சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத்ன்றத சொல்றாங்க. ஒரு சில அறிவிப்புகள்ல வருது அதை வித்ர்ல சொல்ல சொன்னாங்கன்னு வருது. வித்ர்ல சொல்ல சொன்னாங்கன்னு வர ஹதீஸ சிலர் பலவீனம்ன்றாங்க. பொதுவாக சொல்லி கொடுத்த ஒரு துஆவாக என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கு. இதை யார் சுபஹ் குனூத்து காட்டி கொடுத்தா? அப்படிதானே? யார் சுபஹ் குனூத்து காட்டி கொடுத்தா? ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கல. ரசூலுல்லாஹ் சுபஹ் குனூத்து படிச்சு கொடுக்கவும் இல்ல. அப்ப இன்னொரு பித்அத்தா இல்லையா? அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா அப்படித்தான் சுபஹ் குனூத் ரசூலுல்லாஹ் பின்பற்றி ஓதுறோம்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? கையேந்தி கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி திஅல் ரக்வான் உஸையாவுக்கு நீ சாபத்தை கொடு, அப்படிதானே, அல் வலீதனி பாதுகாரு, அப்படிதான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அது மாதிரி செஞ்சுட்டு போயிடணும். அப்படிதானே? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் ஓதுறது இன்னொரு பித்அத். விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே சுபஹ் குனூத் என்பதே மொத்தமா பித்அத். அதுலயும் எல்லா ஷாஃபி மதுஹப் பள்ளிகளையும் அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் ஓதுறாங்களே, அது இன்னொரு பித்அத். விளங்கிட்டா உங்களுக்கு? சரி. எனவே ஒட்டுமொத்தமாக சுபஹ்ல குனூத் ஓதுறதுக்கு எந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை. அது பித்அத்தான ஒரு காரியம். அதுக்கு கையேந்தி நிற்கவும் கூடாது. சும்மா இருந்தால் அதை அங்கீகரிக்கிற குற்றம் வரும். எனவே சுபஹ் குனூத் ஓதுற இடத்துல நம்ம என்ன உள்ளத்தால வெறுத்தொதுங்க வேண்டிய கடமை இருக்குது. சிலர் என்ன செய்யறாங்க, நாங்க ஓதுறது இல்ல, சும்மா சமூகத்தை சமாளிக்க கையை தூக்கிக்கிட்டு இருக்கிறது. இது பாவமா இல்லையா? பித்அத்தை அங்கீகரிச்ச குற்றம் வரும். இல்ல ஊரோட ஒத்து போகணும்ன்றதுக்காக கையை விட்டு போட்டு சும்மா நிக்கிறது, இதுவும் பாவமா இல்லையா? உள்ளத்தால வெறுத்தொதுங்கணும். கையால தடுக்க சக்தி இல்ல, வாயால் எச்சரிக்கை பண்ண சக்தி இல்ல, உள்ளத்தால வெறுத்தொதுங்கிற சக்தியும் இல்லண்டா ஈமான்ட கடுகு பிரமாணமும் இல்லன்னு சொன்னாங்க. எனவே கையை விட்டுட்டு இருந்தாலும் சரி வராது, கையை தூக்கி கொண்டு ஆமீன் சொல்லாம இருந்தாலும் சரி வராது. விளங்குதா? எனவே நபி வழியில சுபஹ் குனூத் இல்ல, அது இல்லாத ஒரு ஜமாஅத்துல நாங்க கலந்து கொண்டு சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோட நிறைவேற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் சுபஹ் குனூத் சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிரச்சனைக்காக 5 நேர தொழுகையிலும் குனூத் ஓதினத ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அந்த ஹதீஸ்ல நீங்க தொடர்ந்து புகாரில வாசிங்க, அந்த ஹதீஸ்ல பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எது வரைக்கும் இந்த குனூத் ஓதினாங்க, இப்படியே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பதுவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எது வரைக்கும் பதுவா செஞ்சாங்க? அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். எந்த வசனம்? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அவர்களுடைய விடயத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற வசனம் சூரா ஆல இம்ரான் வசனம் இறங்குது. அதோட ரசூலுல்லாஹ் குனூத்தை நிப்பாட்டினாங்கன்னு வருது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது.
ஆனா எந்த பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஓதினதாக வரல. எனவே பொதுவாக குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படைன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையும் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஓதலாமா ஓத முடியாதான்ற ஒரு கருத்து வேற்றுமை, பரவலான ஒரு கருத்து வேற்றுமை இருக்கு. ஆனா இந்த குர்ஆன் வசனம் இறங்கினதோட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குனூத் ஓதுறத நிப்பாட்டி இருக்கிறாங்க. எனவே முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாங்க ஓதுவோம், முஸ்லீம்கள வெற்றிக்காக என்ன செய்யலாம், ஓதலாம். பதுவா செஞ்சு லஅனத்து பண்ணி என்ன செய்யலாது, ஓதலாது. அப்படி ஒரு பிரச்சனை வந்தா 5 நேர தொழுகையிலும் என்ன செய்யலாம், ஓதுறதுக்கு அவகாசம் இருக்குது. வித்ர்ல ஓதலாமான்னு கேட்டால் வித்ர்ல ஓதுறதுக்கு வந்த ஒரே ஹதீஸ் அந்த ஹசன் ரலியல்லாஹு ஹதீஸ் தான். அதுலயும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய நிறைய அறிவிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பொதுவான ஒரு துஆவாகத்தான் சொல்றாங்களே தவிர வித்ர்ல ஓத கற்றுத்தந்ததாக என்ன செய்யல, சொல்லல. எனவே ஒரு சில ஹசன் ரலியல்லாஹு அவங்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு சில அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க வித்ரில் ஓதுவதற்கு கற்றுத்தந்தார்கள். இந்த ஹதீஸ சஹீஹ் என்று சொல்றவங்க வித்ர்ல ஓதலாம், எல்லா காலத்திலும் வித்ர்ல ஓதலாம் என்று சொல்றாங்க. பலவீனம் என்று சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க அறிஞர்கள்ல, ஒரு சாராய் சொல்றாங்க அந்த வித்ரு வருது தானே அது பலவீனமானது. எனவே அது பொதுவாக ஓத வேண்டிய ஒரு துஆவை தவிர வித்ர்ல ஓதுறதுக்கு இல்லைன்ற அடிப்படையில் வித்ர்ல குனூத் இல்லைன்னு என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸை பேசுற ஒரு சில அறிஞர்களோட கருத்து இருக்குதுன்றதையும் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். ஆனா உண்ட விளங்கிக்கோங்க, ரமலானுடைய காலத்துல கடைசி 10 என்ன செய்வாங்க, கடைசி 15 வித்ர்ல குனூத் ஓதுவாங்க. அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இல்ல. ஒன்றோ ஓதுறன்னு சொன்னா என்ன செய்யணும், எல்லா நாளும் எங்களுக்கு வசதி உள்ள எல்லா நாள்லையும் நாங்க வித்ர்ல குனூத் ஓதலாம். அதுக்குத்தான் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது ஆதாரமா நிற்கும். ரமலான்ல கடைசி 15 மட்டும் ஷாஃபி மதுஹபுக்காரங்க செய்யறதுக்கு என்ன இல்லை, எந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை. இல்ல, குனூத்து நாசில் சோதனைகளுக்காக பிரச்சனைகளுக்காக குனூத் ஓதுர் என்று சொன்னா இதைத்தான் ஓதணும், அந்த பிரச்சனையத்தான் ஓதணும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் ஓதின. அல்லாஹ் மாதிரி ஓதுறதுக்கு என்ன இல்லை, அது வித்ரோட சம்பந்தப்பட்டது, அதோட நிக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப உதாரணமா பர்மால முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, எங்கட மௌலைமாருக்கு உடனே பர்மாவுக்கு அரபுல துவா கேட்கலாம், அதுக்கு உட்டடிக்கிறது அல்லாஹ் மஹதினியத்தான் உட்டடிக்கிறது குனூத். அது பர்மால உள்ள முஸ்லிம்களோட பிரச்சனையை சொல்லி அல்லாட்ட கேட்கல, அங்குள்ள காவிர்களுக்கு என்ன செய்யல, அல்லாட்ட முறைப்பாடு செய்யல, அதுக்கு அரபுல உடனே சொல்லிக் கொள்ளையில உடனே என்ன செய்யறது, இப்படிதான் செஞ்சிட்டு. அல்லாஹ் மஹதினியே எதுக்கு இல்ல, அதுக்கு இல்ல. எந்த பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையை சொல்லி 5 நேரம் என்ன செய்யலாம், அல்லாட்ட கேட்கிறால் கேட்கலாம். அதுக்குத்தான் ஆதாரம் இருக்கு. குனூத்து அரபு தான். குனூத்து வந்து ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு முறை தானே, அது அரபுல தான் வரும்.